Hi to all, welcome back to our channel. நம்ம ஆல்ரெடி ஆதார் கார்டு அண்ட் பர்த் சர்டிஃபிகேட்ல என்னென்ன மாதிரியான கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ் வந்து இருந்தது. ஸோ கமெண்ட் செக்ஷனில் முடிஞ்ச வரைக்கும் நான் அதுக்கு வந்து ரிப்ளை வந்து பண்ணியிருந்தேன். பட் வந்து இது ஒரு வீடியோவாக மேக் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த மாதிரியான காமனான டவுட்ஸ் வந்து இருக்குது. அது வந்து கொஞ்சம் கிளாரிஃபை ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு. ஸோ அதில் மேஜராக இருக்கக்கூடிய டவுட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன, நம்ம அதை எங்கே கரெக்ஷன் பண்ணணும், எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள். மேற்கொண்டு வேறு ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணுங்கள். பர்த் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து பேபியினுடைய நேம் ஃபார்மட். ஸோ அந்த நேம் ஃபார்மட் வந்து நம்ம எப்படி இருக்கணும், இனிஷியல் முன்னாடி வந்திருக்கணுமா பின்னாடி வந்திருக்கணுமா, பேபியினுடைய நேம் வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம், ஸோ நேம் மட்டும் கொடுக்கணுமா இல்லை பின்னாடி ஃபாதர் நேம் வந்து ஆட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ குழந்தைக்கு நீங்கள் என்ன பேர் வைக்கிறீங்க அப்படிங்கிறது எப்படி உங்களுடைய விருப்பமோ அதே மாதிரி எப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம்தான். ஸோ நீங்கள் வந்துட்டு லைக் நாங்கள் வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 2 பேருக்குமே ஆர்சி அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய 2 பேருடைய இனிஷியலும் பிஃபோராக வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதே மாதிரி ஆர்சி எழில் அப்படிங்கிறதும் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை எழில் ஆர்சி அப்படிங்கிறதும் வந்து கொடுக்கலாம். இல்லை ரெண்டுமே இல்லை அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் எழில் ரமேஷ் அப்படிங்கிற மாதிரியான நேமும் கொடுக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபாதர் நேம் கண்டினியூஸாக கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரௌசிங் சென்டரில் இருந்தவங்க எங்களுக்கு சொன்ன விஷயம், இன்கேஸ் நீங்கள் வந்து பேன் கார்டெலாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த செகண்ட் நேம் வந்து ஃபுல் லென்த்தாக வந்து போகிற மாதிரி வரும். இப்போ லைக் எழில் அப்படிங்கிறது குட்டி நேமுங்கிறதுனால ஓகே அக்செப்டபிள். இப்போ என்னோட நேம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சந்திரிகா ராமசாமி அப்படிங்கிறது லென்த்தாக வந்து வர மாதிரி இருக்கும். அப்போ நான் முன்னாடியே ஆர் சந்திரிகா ராமசாமி அப்படிங்கும்போது லென்த்தாக வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எப்படியும் வந்து ஒரு ஃபாதர் ஆஃப் அப்படின்னு வரும்போது வந்துட்டு கார்டியன் அப்படிங்கிற நேம் வரும்போது உங்களுடைய நேம் செகண்டரி நேமாக வந்துடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இனிஷியல் அண்ட் நேம் மட்டும் ப்ரிஃபர் பண்ணுங்கள், அது ரொம்பவே பெஸ்ட்டு. நீங்கள் ஒன்ஸ் என்ன ஃபார்மேட்டில் கொடுக்குறீங்களோ பர்த் சர்டிஃபிகேட்டில் கொடுக்குற அதே ஃபார்மேட்டை ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி அப்படின்னு எல்லா இடத்துலையுமே கொடுங்க. ஸோ ஸ்கூலில் சர்டிஃபிகேட்டில் ஒன்ஸ் நீங்கள் எப்படி கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அதை பர்ஃபெக்டாக பார்த்து வந்து கொடுத்துக்கோங்க. 90s இருந்த எல்லாருக்குமே தெரியும், 90s பிறந்த ஸ்கூல் ஜாயின் பண்ண எல்லா கிட்ஸுக்குமே பேரும் சரி டேட் ஆஃப் பர்த்தும் சரி சர்டிஃபிகேட்டில் ஒரு மாதிரியும் கூப்பிடுறது ஒரு மாதிரியுமா தான் ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஸோ அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணாமல் பர்ஃபெக்டாக க்ளீனாக வந்து கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட் வந்து கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ நாங்கள் கொடுக்கும்போது R.C.எழில் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ டாட் கொடுக்கலாமா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ தாராளமாக கொடுக்கலாம். ஒரு சில இடங்கள்ல கரெக்ஷன் பண்ணும்போது இந்த ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாமே வந்துட்டு இன்னும் அப்டேட் பண்ணலை. ஸோ இந்த கம்மா கொடுக்கறது ஃபுல் ஸ்டாப் கொடுக்கறது இதெல்லாம் வந்துட்டு பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இருக்கிற லொக்கேஷனில் அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஆர்சி கேப் மட்டும் ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டுக்கோங்க, R.C.எழில் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு டாட் வேணும் அப்படிங்கிற மாதிரி அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும்னா R.C. அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். ஸோ லொக்கேஷனில் அந்த ஸ்பெஷல் கேரக்டர் வந்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த அட்ரஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறது இருக்குது. பர்த் வந்து நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு அட்ரஸில் இருந்திருப்போம். ரெண்டல் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு மூவ் ஆன் ஆயிட்டீங்க அப்படின்னா குழந்தை பிறந்தது ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு வேற லொக்கேஷன்ல இருக்கீங்க அப்படிங்கும்போது ஸோ பர்த் சர்டிஃபிகேட்ல ஒரு மாதிரி இருக்கு, அட்ரஸ் ப்ரூஃப்ல ஒரு மாதிரி இருக்கு. ஸோ ரெண்டும் சேமா இருக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த சேமா இருக்க வேண்டியது எங்க இருக்கணும் அப்படின்னா ஆதார் கார்டில் தான் இருக்கணும். இப்போ இருக்கிற கரண்ட் அட்ரஸும் ஆதார் கார்டு அட்ரஸும் சேமா இருக்குங்கிறது ஓகே. அது வந்து இந்த ஆர்டி இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தேவைப்படும். அதர்வைஸ் நீங்க வந்து பர்த் சர்டிஃபிகேட்ல எப்போவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்ஸ் மட்டும்தான் உங்களால் கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன பர்த் கொடுக்கும்போது அந்த குழந்தை பிறக்கும் போது என்ன அட்ரஸ் வந்து உங்களுக்கு இருந்து நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுதான் லைஃப் லாங். ஸோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இன்கேஸ் நீங்கள் பாப்பாவுடைய பேர் ஆட் பண்ணுறீங்க, இனிஷியல் வந்து ஆட் பண்ணுறீங்க, ஃபாதர் நேம் எல்லாம் கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கரெக்ஷன் பண்ணும்போது
பர்மனண்டா நான் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து வந்துட்டேன், இதுதான் என்னுடைய பர்மனண்ட் அட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. சேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு அப்படியே வந்துடும். ஆனால் ஒரு அப்ளிகேஷன் வந்து நான் போடுறேன், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நான் அப்ளை பண்ண போறேன் கவர்மெண்ட் ரிலேட்டடா, அதனால ஆதாரும் பர்த்தும் வந்து சேமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை போச்சுன்னா அப்படியெல்லாம் மேண்டேட்ரி வந்து கிடையவே கிடையாது. ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் இந்த சில ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. ஆதார் கார்டு அப்ளை பண்ணும்போது அப்பாவுடைய ஆதார் கார்டில் வந்துட்டு என்ன அட்ரஸ் இருக்கோ அதே சேம் அட்ரஸ் பர்த் சர்டிஃபிகேட்ல இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. பட் பர்த் சர்டிஃபிகேட் ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தை பிறந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் பண்ணுறீங்க, இந்த 5 வருஷத்தில் குறைஞ்சது ஒரு 2-3 வீடாவது வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது ஸோ ஒவ்வொரு டைமும் கரெக்ஷன் வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. இது வந்து நியாயமான ஒரு கேள்வி தான். ரெண்டல் ஹோமில் இருக்கிறவங்க அடிக்கடி நம்ம ஷிஃப்ட் ஆகும். ஸோ அப்போல்லாம் ஒவ்வொரு டைமும் நம்ம கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒன்ஸ் வந்து நீங்கள் பண்ணும்போது பர்மனன்ட் அட்ரஸில் இருக்கீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு டவுட் வந்து என்ன வந்திருக்குன்னா, ரேஷன் கார்டில் வந்துட்டு நேம் ரிமூவல் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற அட்வான்ஸில் வந்துட்டு டெத்தில் ஆனவங்க, டெத் ஆயிட்டாங்க இன்கேஸ் அப்படின்னா அவங்களுடைய டெத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம் இல்லையா, ரெஜிஸ்டர் பண்ணி டெத் சர்டிஃபிகேட் வந்து கார்பரேஷன் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே தாலுகா ஆஃபீஸ்ல இருந்து அந்த நேம்ல வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. என்னுடைய அப்பாவுக்கு அப்படிதான் இதாச்சு. நாங்கள் வந்து டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம், பட் அப்டேட் பண்ணி கொடுத்து கரெக்ஷன் பண்ணுறதுக்குள்ளேயே அவங்களே வந்து இல்லை நாங்களே இங்கேயே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து நேம் வந்து ரிமூவல் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அப்டேட் வந்து பிரச்சனை இல்லை. இன்கேஸ் நீங்கள் அப்டேட் ஆகாமல் இருந்ததுன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் சொல்லி நேம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு புது கார்டு எழுதுறீங்க, நேம் வந்து ரிமூவ் பண்ணணும், 2 பேருடைய நேமே பேரண்ட்ஸ் நேம்லேருந்து ரிமூவ் பண்ணி உங்களுடைய குழந்தைக்கு வந்துட்டு நேம் வந்து ஆட் பண்ணி ஒரு நியூ கார்டு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், கேஸ் பில், இபி பில்லு, டாக்ஸ் பில்லு, ஆதார் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்களும், ரெண்டாவது உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட், நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க இல்லை கோயிலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, அப்படி இல்லைன்னா ஒரு கல்யாண பத்திரிக்கை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரூஃப்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்து உங்களுடைய நேமை 2 பேருடைய நேமுமே 2 கார்டில் இருந்துமே ரிமூவ் பண்ணி உங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நேமோட உங்கள் குழந்தைங்க நேமையும் சேர்த்து ஒரு நியூ கார்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நான் அம்மாவுடைய கார்டில் இருந்து நம்ம நேமை ரிமூவல் பண்ணி ஹஸ்பண்டுடைய கார்டில் வந்து என்னுடைய நேம் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டை கொடுத்து உங்கள் அம்மாவனுடைய ரேஷன் கார்டில் இருந்து உங்களுடைய நேமை வந்து ரிமூவல் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதார் கார்டை கொடுத்துட்டு, ஆதார் கார்டு உங்களுடையது உங்கள் குழந்தைகளுடையது 2 பேருடைய ஆதார் கார்டையும் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 an hourல உங்களுக்கு வந்துட்டு இந்த கார்டில் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ வித்தின் ஒரு 24 daysலேருந்து 7 days ஒர்க்கிங் டேஸில் உங்களுடைய நேம் வந்து ஆட் ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என் குழந்தைக்கு வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட்ல கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய, அதாவது பேரண்ட்ஸ்னுடைய ஆதார் கார்டில் கரெக்ஷன் வந்து பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஒரே அட்ரஸாக இருக்கு, நேம் வந்து கரெக்டாக இருக்கு, டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கு அப்படின்னா நீங்க கரெக்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய ஆதார் கார்டை வச்சு டைரக்டா பாப்பாவோட இதுக்கு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுடைய நேம்ல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு, இல்லை உங்க நேம் வந்து பேன் கார்டில் ஒரு மாதிரி ஆதார்ல ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணி தான் ஆகணும். இப்போ ஆதார் கார்டில் ரமேஷ் அப்படிங்கிற ஒரு நேமுக்கு பேரு ரமேஷ் கே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பர்த் சர்டிஃபிகேட்ல நீங்க ரமேஷ்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ரமேஷ் கேன்னு ஆட் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பர்த் சர்டிஃபிகேட் கரெக்ஷன் பண்ணும்போதே கே அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு ஆதார்லயே கே ரமேஷ் அப்படிங்கிற மாதிரி வரணும்னு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் உங்க ஆதார்ல கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதையே கே ரமேஷ் அப்படிங்கிறத கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பர்த் சர்டிஃபிகேட்ல கரெக்ஷன் பண்ணுங்க. இதே தான் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தா இருக்கட்டும், இல்லை அட்ரஸ் ப்ரூஃபா இருக்கட்டும். அட்ரஸ் ப்ரூஃப் வந்து அதை கரெக்டா வந்து எல்லாமே சேஞ்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பரேஷன் ஆஃபீஸு, இ சேவா, இல்லை இ சேவாவில் இப்போ எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற இ சேவால கேட்டு பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதமுமே லொக்கேஷன் வந்து மாறிட்டே இருக்கு. போஸ்ட் ஆஃபீஸில் கம்பல்சரி எடுக்கிறாங்க, பர்டிகுலர் பேங்க்ஸில் வந்து எடுக்கிறாங்க. இந்த டிஎம்பி பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, இந்த மாதிரி பேங்க்ஸ்ல எல்லாம் வந்து எடுக்கிறாங்க.
ஸோ அதில் விசாரிச்சுட்டு அந்த இடத்துல எல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. சில இடங்கள்ல புதுசாக அப்ளை பண்ணாமல் கரெக்ஷன்ஸ் மட்டும்தான் போயிட்டு இருக்கு. ஸோ அது என்னன்னு விசாரிச்சு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியணும்னா உங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரௌசிங் சென்டர் போனீங்க அப்படின்னாவே போதும். எங்கே கரெக்ஷன் பண்ணுறாங்க, எங்கே நியூ கார்டு அப்ளை பண்ணுறாங்கங்கிற டீட்டெயிலை அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து நம்ம பர்த் சர்டிஃபிகேட் வந்து நேம் கரெக்ஷன் வந்து பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ டேஸ் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ மேக்ஸிமம் 7 days ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு கரெக்ஷன் வந்து ஆயிரும். எங்களுடைய இதில் வந்துட்டு ஃபாதர் நேம் அண்ட் மதர் நேம் மட்டும் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ரெண்டுமே இனிஷியல் மட்டும் மிஸ் ஆயிருந்தது எங்களுடையது. ஸோ அதை வந்து கரெக்ஷன் வந்து பண்ணுறதுக்கு 24 hours வந்து எங்களுக்கு இதாயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து மதியம் போல் நாங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு வந்திருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டேவே எங்களுக்கு வந்து அப்டேட் ஆகி எங்களுக்கு கரெக்ஷன் ஆகி நியூ பர்த் சர்டிஃபிகேட் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்சஸ் பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து மே மந்த் இந்த மாதிரிலாம் ஸ்கூல் டேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால நிறைய கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டிலே வந்து ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து கரெக்ஷனுக்காக போறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க, பேரண்ட்ஸ்னுடைய ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க, ஓட்டர் ஐடி எடுத்துக்கோங்க, 2 பேருடைய ஸ்கூல் டிசி ஆர் மார்க் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒருவேளை நீங்க இனிஷியல் வந்து ஆட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்கூல் மார்க் ஷீட் வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. A4 ஷீட் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ஒரு பென் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து கம்பல்சரி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா ஒரிஜினல் வந்து அவங்க வாங்க போகிறது கிடையாது. சும்மா வெரிஃபை பண்ணுறதுக்கு இன்கேஸ் ஏதாவது ஒரு ஆஃபீஸில் கேட்டுட்டு கொடுத்துடலாம். பட் ஜெராக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நீங்கள் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் போய் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து ஒரு கேட்கறதுக்கே ஒரு கியூ ஃபார்ம் பண்ணி தான் நீங்கள் போவீங்க. திருப்பி நம்ம வெளியில வந்துட்டு ஜெராக்ஸ் கடைக்கு போயிட்டு மறுபடியும் வரும்போது மறுபடியும் புதுசா வந்து ஒரு நியூ லைன் வந்து ஃபார்ம் பண்ணி நீங்க போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டைம் வந்து வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி நீங்க பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஆஃபீஸ்ல நீங்க போய் கரெக்ஷன் பண்றீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து கரெக்ஷனுக்கான டைம் வந்து எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்றதுக்கான டைம் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ மார்னிங் நீங்க கொஞ்சம் ஏர்லியரா போயிட்டீங்க அப்படின்னா உங்க ஒர்க் வந்து கொஞ்சம் ஈஸியா வந்து முடிஞ்சிடும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயங்கள். இன்கேஸ் நீங்க ஆர்டி வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் ஆதார் கார்டு நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணி ரெண்டுமே எடுத்து வச்சிருந்துருக்கணும். உங்களுடைய ரேஷன் கார்டில் குழந்தையினுடைய நேம் வந்து ஆட் ஆகியிருந்திருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி அப்பாவுக்கு யார் நேம்ல வந்து நீங்க அப்ளை பண்றீங்களோ, மதர் ஆர் ஃபாதர் யார் நேம்ல அப்ளை பண்றீங்களோ அவங்களுக்கான இன்கம் ப்ரூஃப் வந்து இருக்கணும். இன்கம் சர்டிஃபிகேட் வந்து எடுக்கணும் அண்ட் நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து எடுக்கணும். ஸோ இதெல்லாமே எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த 25th மே 25 தான் லாஸ்ட் டேட் நினைக்கிறேன், எக்ஸாக்டா தெரியல, கீழே வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் லாஸ்ட் டேட்டை. ஸோ அதை வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆர்டிக்கான ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ மேக்ஸிமம் ஸ்கூல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக தான் இதை வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூல்லையுமே வந்து ரெஜிஸ்டர் வந்து நீங்க குழந்தைக்கு வந்து பண்ணும்போது கம்பல்சரி ஆதார் கார்டு இருந்தால் தான் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ இல்லை அப்படின்னா உங்க குழந்தை என்ன ஸ்டாண்டர்ட் படிக்குதோ அது வந்து கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆகாது. ஸோ கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னா ஆதார் கார்டு நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ சீக்கிரமா வந்து அதை எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொரு லொகேஷனுக்குமே போஸ்ட் ஆஃபீஸ்ல ஆதார் கார்டு கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு பர்டிகுலர் டேட் அண்ட் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மண்டே வந்து டோக்கன் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க காலையில ரொம்ப ஏர்லியரா போய் டோக்கன் வாங்கணும். ஸோ நெக்ஸ்ட் டே டியூஸ்டே தான் வந்துட்டு ஆதார் கார்டு வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நியூவா அப்ளை பண்றது, கரெக்ஷன் பண்றது இதெல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேல வந்து போற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதை உங்க லொகேஷன்ல விசாரிச்சுக்கோங்க. இது மேலும் வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அண்ட் நியர்பைல இருக்கக்கூடிய உங்க ப்ரௌசிங் சென்டர்ல கேட்டீங்க அப்படின்னாவே ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க.